ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது நாகர்கோவிலிருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வரோம்ல, அந்த ரோடு தான் இது. இந்த ரோடெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கடைகளில் பார்க்கும்போது இந்த ஒரு வாரமும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ரொம்ப லைட்டு போட்டுட்டு பலூன்ஸ் விற்கிறாங்க, இந்த பானிபூரி விற்கிறாங்க, தேன் குழல் சேல் பண்ணுறாங்க. இந்த இன்னைக்கு 9ஆவது நாள் திருவிழா நடந்துகிட்ருக்கு மக்களே. இன்றைக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இல்லை. இன்றைக்கின்னெல்லாம் இங்கே பாருங்கள், பஸ்ஸெல்லாம் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. இனி நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு ஹாலிடே இருக்கும். அதனால் திருவிழாவும் ரொம்ப மக்கள் கூட்டம் வருவாங்க. அதனால் இங்கே பஸ்ஸெல்லாம் விட மாட்டாங்க. இந்த பஸ்ஸெல்லாம் சுற்றி வேறு பாதைக்கு அனுப்பிடுவாங்க. வரணுன்னா நடந்து தான், பஸ் ஸ்டாண்டுலேருந்தே நடந்து தான் இங்கே வரணும். வரும்போது பிள்ளைங்களெல்லாம் கவனமாக, கூட்டத்திலலாம் பிள்ளைங்களை கவனமாக பார்த்து எடுத்து கூட்டிகிட்டு வாங்க. என்ன பாருங்கள், பர்ஃப்யூம் சேல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்துட்ருக்கோம்னா அதில் தான் ஹோம்மேடு சாக்லேட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா விளையாட்டு பொருளெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய காரு பைக்கெல்லாம் வருது. இந்த பக்கம் பேகெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பேகெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்ல ரேட்டெல்லாம் கம்மியாக சேல் பண்ணுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் வரணுமோ, இது இந்த திருவிழா நாளைய விட முடியும். ஆனாலும் 1-2 நாள் இந்த கடைகள் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு கூட்டம் இருக்காது. வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு பஸ் எல்லாம் சுற்றி தான் விடுவாங்க. இது ஒன்று.